வெல்கம் டு ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து செகண்ட் இயருடைய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்க போகிறோம். இது மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மாடியூல் இருக்குது, 5 மாடியூல் இருக்குது. ஒரு மாடியூலையும் 50 கொஷின்ஸாக நம்ம பார்ப்போம். சரிங்களா? பார்ட் 1ல் 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல் புதுசாக வந்துட்டுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் வே இன் விச் கம்ப்யூட்டர் கனெக்ட் ஒயர்லெஸ்லி? அதாவது எந்த வழியில் கம்ப்யூட்டர் கூட ஒயர்லெஸ் இல்லாமல் நம்ம இன்டர்நெட் கனெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்ஃபை மெத்தடில். சரிங்களா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க, இன்டர்நெட் கனெக்ட் பண்ண போகிறோம், கனெக்டிங் ஒயர்லெஸ்லி, ஒயர் இல்லாமல் கனெக்ட் பண்ணக்கூடிய மெத்தட் என்ன மெத்தட்னா ஒய்ஃபை மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஒய்ஃபையில் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது செகண்ட் கொஷின், டேஷ் இஸ் ஏ ஃபைல் ஸ்டோரேஜ் அண்ட் சிங்க்ரோனைசேஷன் சர்வீஸ் க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெவலப்மெண்ட் பை கூகுள். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, க்ளவுட் கம்ப்யூட்டிங் டெவலப்டு பை கூகுள் மெத்தடில் அவங்க ஃபைல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூகுள் கம்பெனி கொடுத்துருக்கு. அது என்ன பார்த்திங்கன்னா, நம்ம ஃபைலை ஸ்டோரேஜ் பண்ணக்கூடியது கூகுள் ட்ரைவ் தான். சரிங்களா? கூகுள் ட்ரைவில் நம்ம சேவ் பண்ணுவோம். அது பார்த்திங்கன்னா பர்மனெண்ட்டாகவே நம்ம மெயிலில் இருக்கும். நீங்கள் எப்போ மெயில் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் அது உள்ளே இருக்கும். சரிங்களா? அப்போ பி த ஆன்சர் கூகுள் ட்ரைவ். சரிங்களா? அதுதான் கூகுளுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ். அடுத்தது, ஆஃப்டர் கலெக்டிங் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஃபார் எ ப்ராஜெக்ட் ஒர்க் வாட் வில் பி நெக்ஸ்ட் ஸ்டெப் டு டூ? அதாவது ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன கேட்குறாங்க, ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை தான் கேட்டிருக்காங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரீட் தரோலி இந்த இன்ஃபர்மேஷன் அண்டு மார்க் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் தகவல் எல்லாத்தையும் முழுமையாக படித்து அதுக்கப்புறம் நமக்கு அந்த விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம புள்ளிகளாக குறிக்குவோம். சரிங்களா? முக்கியமான புள்ளிகளை குறிக்குவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முக்கியமான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக தான் நோட் பண்ணணும், அதுதான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ சி த ஆன்சர். அடுத்தது, வென் சர்ச்சிங் எ நியூ இன்ஃபர்மேஷன் ஆன் கூகுள் ஒய் இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு யூஸ் ரைட் வேர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம கூகுளில் போய்ட்டு ஒரு வேர்டை தேடுறோம். சரிங்களா? ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு போட்டு தேடுறோம், டைப் பண்ணிவிட்டு தேடும்போது நமக்கு சரியான இன்ஃபர்மேஷன் கரெக்டாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும், டு ஃபைண்ட் த கரெக்ட் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். சரியான மற்றும் பயனுள்ள தகவல்களை கண்டறிய முடியும். சரிங்களா? அப்போ நம்ம கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஃபைண்ட் த கரெக்ட் அண்டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அப்போ ஏ த ஆன்சர். அடுத்தது, ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஜிபிஎஸ் உடைய ஃபுல் ஃபார்ம் கேட்குறாங்க. ஜிபிஎஸ்னால் என்னது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். சரிங்களா? ஜிபிஎஸ்னால் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் சொல்லுவோம். அடுத்தது, விச் ஒன் இஸ் எசென்ஷியல் ரெக்வயர்ட் டு ரிசீவ் கம்யூனிகேஷன் பை இமெயில்? நமக்கு இமெயிலேருந்து நமக்கு ஏதாவது ஒரு தகவல் வரணும் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு எது இருக்கணும் அப்படின்னா நமக்கு இமெயில் அக்கௌண்ட் இருக்கணும். சரிங்களா? நமக்கு ஃபஸ்ட்டு இமெயில் அக்கௌண்ட் இருந்தால் தான் நம்ம இமெயில் சம்மந்தமாக என்ன பண்ண முடியும். நமக்கு ஏதாவது தகவல் வருது, இப்போ ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க, இமெயில் அட்ரஸ் கொடுத்துறீங்க, அவங்க ஏதாவது டீட்டெயில் வேணும் அனுப்புகிறாங்கன்னா நமக்கு இமெயில் தான் வரும். அப்போ இமெயில் அக்கௌண்ட்டு இருக்கணும். சரிங்களா? அடுத்தது, for a project work you have collected some information from internet and sorted it. The best way to share it with your team. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட் ஒர்க் சம்மந்தமாக கலெக்டட் த சம் இன்ஃபர்மேஷன், சில தகவல்களை நம்ம சேகரிக்கிறோம் ஃப்ரம் இன்டர்நெட் மூலிமா நம்ம சேகரிச்சிருக்கோம். த பெஸ்ட் வே ஷேர் யுவர் டீம், எப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஷேர் ஒன்லி த மெயின் பாயிண்ட் கிளியர்லி. எல்லா தகவலையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம். நம்ம சொல்லும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னவோ அதை மட்டும் சொல்லுவோம். சிம்பிள் வேர்டு, சிம்பிள் பிக்சர். சரிங்களா? படம் மூலியமாகவும் முக்கியமான விஷயத்தை மட்டும் எதுவோ அதை மட்டும் நம்ம தெளிவாக சொல்லணும். சரிங்களா? அதுதான் இதனுடைய முக்கியமான இது. சரிங்களா? அடுத்தது, விச் ஒன் இஸ் இன்புட் டிவைஸ் அமாங் த பாயிண்ட்? கொடுத்துருக்க 4 இதில் இன்புட் டிவைஸ் எது கேட்குறாங்க. மானிட்டர், பிரிண்டர், ஸ்பீக்கர். இது 3மே அவுட்புட் டிவைஸு, கீபோர்டு மட்டும்தான் இன்புட் டிவைஸ். சரிங்களா? அடுத்தது, ஒய் இட் இஸ் குட் டு திங்க் அபவுட் யுவர் லேர்ன்? அதாவது நீங்கள்
கொண்டதை பற்றி சிந்திப்பது ஏன் நல்லது அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம எது கற்றுக்கிட்டதை நம்ம நினச்சி பார்க்கும்போது நான் இட் ஹெல்ப் டு ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர். நம்ம நன்றாக நினைவில் வச்சுக்கலாம், அதை புரிந்து கொள்ளவும் முடியும். சரிங்களா? அப்போ அதுதான் நம்ம எது கற்றுக்கிட்டோமோ அதை திரும்ப நினச்சி பார்க்கும்போது, திங்க் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது நல்லா கிளியராக நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ பி தான் ஆன்சர். விச் ஆப் இஸ் வைட்லி யூஸ்டு ஃபார் ஸ்க்ரீன் காஸ்டிங் ஃப்ரம் த மொபைல் ஃபோன் மூலிமா ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, இல்லை ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆப் யூஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வெப்காஸ்ட் இது எதுவும் கிடையாது. மொபிசன். சரிங்களா? மொபிசன் தான் அந்த ஆப் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். சரிங்களா? வெப்காஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீன் ஷேரிங் இல்லை ஸ்க்ரீன் காஸ்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா மொபிசன் அப்படின்ற சாஃப்ட்வேர் தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது in an email where will you add recipient email address to whom want to send the copy of email. அதாவது மின்னஞ்சல் மூலம் மின்னஞ்சல் நகல் அனுப்ப பெறும் நபரின் மின்னஞ்சல் முகவரி எங்கே சேர்ப்பீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. சிசி காப்பின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கார்பன் காப்பின்னு சொல்லக்கூடிய சிசி காப்பியில் தான் நம்ம சேர்ப்போம். அப்போ பி தான் ஆன்சர். சரிங்களா? சிசி காப்பியில் தான் நம்ம யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்ற டீட்டெயிலை சேர்ப்போம். அடுத்தது அலெக்ஸா, கூகுள், சரி ஆர் கேட்டகரைஸ்ட் ஆப் இதெல்லாம் என்ன சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எல்லாமே வாய்ஸ் ரெகக்னைசிங் டிவைஸ். சரிங்களா? இது எல்லாமே என்ன பொருள் அப்படின்னா வாய்ஸ் ரெகக்னைசிங் டிவைஸ். சரிங்களா? குரல் அறிதலை வாய்ஸ் மூலிமா ஆக்டிவேட் ஆகக்கூடிய சாதனங்கள். சரிங்களா? அடுத்தது you have an Instagram page, jewelry business, what should be to connect the viewers. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு ஜுவல்லரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நகை கடையில் வேலை செய்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கனெக்ட் வித் வியூவர்ஸ், மக்களுக்கு எப்படி நீங்கள் தெரிவிப்பீங்க அப்படின்னா சி த ஆன்சர். ஷேர் டெய்லி அப்டேட் அபவுட் பிஸ்னஸ் ஸ்டோரிஸ் சோஷியல் மீடியா. என்ன பண்ணுவீங்க, புதுசாக நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய கடையில் துணியெல்லாம் இல்லை ஜுவல்லரி சம்மந்தமாக விற்பாங்க, சேல்ஸ் பண்ணுறதெல்லாம் ஆடு பார்ப்பீங்க யூடியூப்ஸில் இல்லை இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்க நிறையா. அது மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அந்த கடையில் என்ன நடக்குதோ அந்த விஷயத்த மக்களுக்கு தெரிவிப்போம். அப்போ ஷேர் த டெய்லி அப்டேட்ஸ் அபவுட் த பிஸ்னஸ் ஸ்டோரி அண்டு சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவில் ஸ்டோரியாக நம்ம போடுவோம், அதுதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? உங்கள் வணிகத்தை பற்றி தினசரி அறிவிப்புகளை சமூக ஊடகங்களில் கதைகளாக பகிர்வோம். சரிங்களா? அப்போ சி த ஆன்சர். அடுத்தது த அபிலிட்டி ஆஃப் கம்ப்யூட்டர் ஆர் மிஷின் மிமிக் த கெப்பபிலிட்டி ஆஃப் ஹியூமன் மைண்ட் இஸ் கால்டு. அதாவது மனிதன் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரு மிஷின் செய்யுது அப்படின்னா, அந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு கொடுக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு சொல்லுவோம். அதாவது ஒரு மனுஷனுடைய நினைக்கிற சிந்தனை என்ன நினைக்கிறானோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்கக்கூடியதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். சரிங்களா? ஏ தான் ஆன்சர். அடுத்தது விச் ஒயர்லெஸ் டெக்னாலஜி ஸ்டாண்ட்ஸ் யூஸ் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் டேட்டா பிட்வீன் ஃபிக்ஸட் அண்ட் மொபைல் டிவைஸ் ஓவர் ஷார்ட் டிஸ்டன்ஸ். கம்மியான தூரத்தில் நமக்கு தேவையான ஏதோ ஒரு தகவலை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா எந்த மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ளூடூத் மெத்தட். சரிங்களா? ப்ளூடூத் மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மொபைல் டிவைஸில் ப்ளூடூத் மெத்தடில் என்ன பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட இருந்து இருக்க டேட்டாவை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் கால்டு மீடியா ப்ரெசன்டேஷன் ஷேர்டு ஓவர் த இன்டர்நெட். அதாவது இன்டர்நெட்டில் நம்ம ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதை எப்படி ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா வெப்காஸ்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? அது பேர் வெப்காஸ்டிங். அடுத்தது சி தான் ஆன்சர் அது. ஓகேங்களா? அடுத்தது வாட் இஸ் ஜாப் போர்ட்டல் கொடுத்துருக்க இதில் ஜாப் போர்ட்டல் கேட்டிருக்காங்க. த வெப்சைட் வேர் கம்பெனி போஸ்டட் ஜாப் பீப்புள் சர்ச் அப்ளை தம். அதாவது என்னென்னா ஜாப் போர்ட்டல்னால் எப்படி நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா அந்த வெப்சைட்டில் கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, ஜாப் சம்மந்தமாக வாண்டட் கேட்டிருப்பாங்க. யாராருக்கு என்னென்ன போஸ்டிங் சம்மந்தமாக என்னென்ன வேலைலாம் வேணும், என்னென்ன சம்பளம் எவ்வளோ, அந்த நிறுவனத்தை பற்றின எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. அப்போ நிறுவனங்கள் வேலைகளை இடுக்கையிடும் ஒரு இணையதளம் மற்றும் மக்கள் அவற்றை தேடி விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? அது மூலிமா தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம், அந்த வெப்சைட் மூலிமா போய் நம்ம அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? அப்போ டி தான் ஆன்சர்.
அடுத்தது an illegal activity committed in internet is called, அதாவது இன்டர்நெட்டில் நடக்கக்கூடிய சட்டவிரோதமான செயல்கள்லாம் என்ன சொல்லுவோம்னா சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லுவோம். பி த ஆன்சர். அடுத்தது டேஷ் இஸ் ஏ ஆக்டிவிட்டி வேர் ஸ்டூடெண்ட் ஹூ ஃபினிஷ் த ஸ்டடீஸ் ஃப்ரம் இன்ஸ்டியூட் கம் டு டாக் ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட். அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஏற்கனவே முடித்த ஸ்டூடெண்ட்டு புதுசாக இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க ஒரு காலேஜில் அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மத்தியில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அலுமினி என்கேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, அவங்கள முன்னால் முடித்த மாணவர்களை அலுமினின்னு சொல்லணும். சரிங்களா, அப்போ அலுமினி என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏதா ஆன்சர். அடுத்தது 20 while talking about learning what are the question you can ask yourself. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கற்றலை பற்றி சிந்திக்கும் போது நீங்கள் என்ன கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம புதுசாக ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்குறோம் அப்படின்னா நம்ம நம்மளே என்ன கொஷின் கேட்டுக்கலாம் அப்படின்னா ஹவு கேன் ஐ லேர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர், நான் எப்படி கற்றுக்கொள்வது நன்றாக புரிந்து கொள்வது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டுக்கலாம். சரிங்களா, அடுத்தது இஃப் யூ வாண்ட் டு அப்ளை த ஜாப் த்ரூ த நாட்குறி வாட் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் வில் யூ டூ அப்படின்னு கேட்குறேன். நாட்குறி.comன்றது நமக்கு வேலைக்கான வெப்சைட். சரிங்களா, அது வந்து நம்ம ஜாப் போர்ட்டல், அது ஒரு ஜாப் போர்ட்டலு. அதில் போய் நம்ம அப்ளை பண்ணால் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. மேட்ச் த ஸ்கில் வித் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். என்ன வேலை கேட்டிருக்காங்க, அந்த வேலைக்கான படிப்பு நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அது இருக்குதுன்னா நம்ம அப்ளை பண்ணலாம். சரிங்களா, அப்போ மேட்ச் த ஸ்கில், அதுக்கான ஸ்கில் நம்மக்கிட்ட இருக்கான்னு பார்த்துட்டு ஜாப்புக்கு அப்ளை பண்ணுவோம். அப்போ வேலைக்கான விளக்கத்துடன் திறமையை பொருத்தவும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதுக்கான ஸ்கில் நம்மகிட்ட இருக்கான்னு பார்த்து செய்யணும், அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா, அடுத்தது விச் ஒன் இஸ் ஏ சர்ச் இன்ஜின். கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது சர்ச் இன்ஜின் கேட்குறாங்க. கூகுள் தான் சர்ச் இன்ஜின். சரிங்களா, கூகுள் தான் அது ஒரு சர்ச் இன்ஜின். அதில் தான் நம்ம போய் என்ன பண்ணுவோம், தேடுவோம். அப்போ சர்ச் இன்ஜின் கேட்டாங்கன்னா கூகுள். டி த ஆன்சர். while writing a email why it is important to state the subject clearly அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இமெயிலில் மின்னஞ்சல் எழுதும்போது விஷயத்தை தெளிவாக குறிப்பிடுவதன் முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ஏன் நம்ம தெளிவாக கொடுக்கணும் அப்படின்னா டு டெல் கம்பெனி வாட் இமெயில் அபவுட். அதாவது மின்னஞ்சல் என்பதை நிறுவனத்திற்கு சொல்ல. சரிங்களா, நம்மளோட இமெயில் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும், அதை நம்ம கம்பெனிக்கு சொல்லணும். சரிங்களா, அப்போ நம்ம கரெக்டான ஃபார்மலான வேல நம்ம ரெடி பண்ணணும். சரிங்களா, டு டெல் த கம்பெனி வாட் இமெயில் அபவுட் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். சரிங்களா, அடுத்தது த ரீசன் டு ரிப்ளை த கமெண்ட்ஸ் ஆன் யூடியூப் வீடியோ இஸ். அதாவது உங்கள் யூடியூப் வீடியோக்களில் உள்ள கருத்துக்களுக்கு பதிலளிப்பதற்கான காரணம் மேக் த வியூவர்ஸ் ஃபீல் கனெக்ட். அதாவது மக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு அப்படின்றதுக்கான விளக்கம். சரிங்களா, அதுக்கான வியூவர்ஸோடைய ஃபீல்டில் கனெக்ட் பண்ணி அவங்களுக்கான தகவலை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா, அப்போ பார்வையாளர்கள் இணைக்கப்பட்டதான உணர வைக்க. சரிங்களா, அப்போ பி த ஆன்சர். The practice of using a network of remote server hosted in internet to store the managing process data is called. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா நெட்வொர்க் ரிமோட் சர்வர், ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய சர்வரில் நம்ம என்ன பண்ணுறோம், ஹோஸ்டட் பண்ணுறோம். ஒரு விஷயத்தை வீடியோ மாதிரி ஏதோ டெலிகாஸ்ட் பண்ணுறோம், ஏதோ போஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மேனேஜ் பண்ணுற ப்ராசஸ் இதெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் சொல்லுவாங்க. அந்த டேட்டா இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் பண்ணி அங்கேருந்து நம்ம டேட்டாவை சேகரித்து எடுத்துக்குவோம். சரிங்களா, அது பேர் க்ளவுட் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏதா ஆன்சர். சரிங்களா, அடுத்தது வாட் ஷுட் பி என்டர் இன்டு த ஃபீல்ட் வென் டிராஃப்டிங் ஏ இமெயில். சரிங்களா, இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா டிராஃப்டிங் த இமெயில் கேட்டிருக்காங்க. அதாவது மின்னஞ்சலை உருவாக்கும் போது புலத்தில் என்ன உள்ளீடு செய்ய வேண்டும் அப்படின்னா, இப்போ டூன்ற இடத்துல என்ன போடுவோம் அப்படின்னா, இப்போ லெட்டர் ஃப்ரம்ன்றது நம்ம அட்ரஸ் போடுவோம், டூன்றது யாருக்கு போகும்போதோ அவங்களோட அட்ரஸ் போடுவோம். அதே மாதிரி டூன்ற இடத்துல யாருக்கு அனுப்ப போகிறோமோ அவங்களுடைய இமெயில் ஐடியை நம்ம போடுவோம். சரிங்களா, அப்படின்னா தான் கேட்டிருக்காங்க. இமெயிலில் டூன்ற இடத்துல என்ன போடுன்னு கேட்குறாங்க. டு ரிசிப்டன் இமெயில் அட்ரஸ், யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுடைய பெறுநருடைய மின்னஞ்சலை போடுவோம். சரிங்களா, அப்போ பி தான் ஆன்சர். அடுத்தது a soft copy application used to enable computer user to locate access the web page is called. அதாவது என்ன பண்ணுறோம் அப்படி நம்ம சாஃப்ட்வேரில் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம வெப் பேஜில் போய்ட்டு ஒவ்வொரு பேஜாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதை என்ன பண்ணணும், அதை எதில் போய் பார்க்குறோம் அப்படின்னா வெப் ப்ரௌசர். சரிங்களா, அது பேர் வெப் ப்ரௌசர். ஏதான் ஆன்சர். அடுத்தது
யூ ஆர் டேலண்டட் கார்பெண்டர் இன் த வே ஆஃப் ஹெல்ப் யுவர் ஒர்க் யூடியூப் வீடியோ. அதாவது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல கார்பெண்டராக இருக்கீங்க, உங்களுக்கு யூடியூப் வீடியோ பார்த்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, என்ன பயன்பெற போகிறீங்க அப்படின்னா, டு அலோ த பீப்புள் டு சி த கார்பெண்டிங் ஸ்கில் அப்ரோப்ரியேட் இன் த எக்ஸ்பர்டைஸ். உங்களுடைய திறமையான செயலை மற்றவங்களுக்கு யூடியூப் மூலிமா நீங்கள் காமிக்கிறீங்க, சரிங்களா? அதான் அவங்க கற்றுக்குவாங்க ஈஸியாக. அதுக்கு தான் இப்போ நிறையா பார்த்துருப்பீங்க, நிறையா வீடியோஸ். இப்போ நிறைய இப்போ எலக்ட்ரானிக்ஸு, டிவி சேர் பண்ணுறது, கம்ப்யூட்டர் சேர் பண்ணுறது, இதெல்லாமே வீடியோ போட்டிருப்பாங்க, நிறையா யூடியூப்ஸில் பார்ப்பீங்க. அது மாதிரி மற்றவங்க நம்மளுடைய திறமையை கற்றுக்குறாங்க, சரிங்களா? அவங்களுக்கு யார் தேவைப்படுதோ அவங்க கற்றுக்குறாங்க. அதுதான் அப்போ அலோ த பீப்புள் டு சி கார்பெண்டர் ஸ்கில் அப்ராப்ரியேட் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது சரிங்களா, தட்டச்சு திறன்களை பார்க்கவும் மற்றும் நிபுணத்துவம் பாராட்டவும் மக்களுக்கு அனுமதிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஏதான் ஆன்சர். அடுத்தது, ஏ ரெஸ்யூம் ஷுட் பி, அதாவது விண்ணப்பம், அதாவது ரெஸ்யூமே, நம்மளை பற்றின ரெஸ்யூமே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஷார்ட் அண்ட் ப்ரிசிஸ், குறுகிய மற்றும் துல்லியமானதாக இருக்கணும், சரிங்களா? இப்போ குறுகிய மற்றும் துல்லியமாக, ஷார்ட் அண்ட் ப்ரிசிஸாக சொல்லணும். 2 பேப்பர்னால் 2 பேஜில் நம்ம சொல்லிடணும், சரிங்களா? அடுத்தது, செக்கிங் த ஸ்கில் ரெக்வயர்டு இஸ் இம்பார்ட்டன்ட் பிஃபோர் அப்ளையிங் ஜாப் பிகாஸ், அதாவது செக்கிங் த ரெக்வயர்டு இம்பார்ட்டன்ட். ஒரு ஜாப் போர்ட்டலில் நம்ம போகிறோம், நமக்கு எந்த வேலைக்கு எந்த மாதிரி ஸ்கில் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு அவங்க கேட்டுருப்பாங்க. அதுக்கான இதை நம்ம பார்க்கணும், சரிங்களா? வேலைக்கு விண்ணப்பிக்கும் முன் தேவையான திறன்களை சரிபார்ப்பது முக்கியம். ஏன்னா டு பி ஷுர் த யூ கேன் டூ த ஜாப் வெல். நமக்கு எந்த ஜாபுக்காக போகிறோமோ அந்த ஜாப்பை நம்ம பற்றி தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? அப்போ நீங்கள் வேலையை நன்றாக செய்ய முடியும் என்பதை உறுதியாக இருக்கணும், சரிங்களா? நம்ம படித்த ஃபீல்டுனால் நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும், அதனால தான், சரிங்களா? அப்போ யூ கேன் ஷோர் த டூ கேன் டூ த ஜாப் வெல், சரிங்களா? அப்போ ஏதான் ஆன்சர். அடுத்தது, ஒயில் அப்ளையிங் த ஜாப் ஹவு டு ஸ்டார்ட் இமெயில் டு த கம்பெனி. அப்போ நீ என்ன பண்ணுறீங்க, வேலைக்கு விண்ணப்பிக்கும் போது ஒரு நிறுவனத்துக்கு மின்னஞ்சலை எவ்வாறு தொடங்குவது அப்படின்னு கேட்குறாங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் வேலைக்கு விண்ணப்பிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வேணும் அப்படின்னு சொல்லுவோம். அது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினிங் ஏ கிளியர் சப்ஜெக்ட் லைன் அண்டு பொலைட் க்ரீட்டிங், தெளிவான மற்றும் வரி மற்றும் கண்ணியமான வாழ்த்துக்களுடன் தொடங்கணும், சரிங்களா? மற்றவங்க ஜாப் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டார்டிங் இமெயில் எப்படி இருக்குன்னா, அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து பொலைட்டாகவும் கிளியராகவும் இருக்கணும், சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. சி த ஆன்சர். என்ன சப்ஜெக்ட்டு, எதுக்காக நம்ம கேட்குறோம், என்ன கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிக்கு நம்ம தெரிவிக்கணும், என்ன படிப்புக்கான வேலையை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? அடுத்தது 32, வாட் ஷுட் யூ ஆல்வேஸ் ரிமெம்பர் வென் கிரியேட்டிங் யுவர் ப்ரொஃபைல் ஆன் ஏ ஜாப் போர்ட்டல். ஜாப் போர்ட்டலில் போயிட்டு உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களை பற்றின விஷயத்தெல்லாமே டைப் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. அதான் ரெஸ்யூமேல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம டைப் பண்ணி கொடுக்கணும். நம்மளை பற்றின விஷயங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கணும்னா உண்மைத்தன்மையாக இருக்கணும், சரிங்களா? அப்போ டு ஆல்வேஸ் பி ட்ரூத்ஃபுல், நம்ம கொடுத்துருக்க தகவல் எல்லாமே உண்மையாக இருக்கப்பட வேண்டும், சரிங்களா? அடுத்தது, while applying a job through the email what do you document need to attach. நம்ம என்ன பண்ணுறோம், ஜாப்புக்காக இமெயில் மூலிமா அப்ளை பண்ணுறோம், ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன டாக்குமெண்ட் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா, ரெஸ்யூமே கம்பல்சரி. நம்மளுடைய ரெஸ்யூமே, கோர்ஸ் அண்டு ட்ரைனிங் சர்டிஃபிகேட், என்ன சம்மந்தமாக நம்ம படிச்சிருக்கோம் இது எல்லாத்தையும் நம்ம அனுப்பணும், சரிங்களா? அப்போ நம்மளோட ரெஸ்யூமே இருக்கணும், நம்ம எதை சம்மந்தமாக படிச்சிருக்கோமோ அது சம்மந்தமான சர்டிஃபிகேட்ஸை நம்ம மெயில் அனுப்புவோம், சரிங்களா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஹவு கேன் லிங்க்டு இன் ஹெல்ப் டு ஃபைண்டிங் எ ஜாப். லிங்க்டுன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, ஒரு சோஷியல் மீடியா மாதிரி. அது ஒரு இது ஜாபுக்கான போர்ட்டல். அதில் போய்ட்டு நம்ம எப்படி ஜாப் தேடுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. கனெக்டிங் யூ வித் கம்பெனி. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளையும் ஒரு கம்பெனியையும் நம்ம கூட கனெக்ட் பண்ணும். நம்மளுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி எந்த மாதிரி தொழில் நிறுவனங்கள் இருக்கோ அது மாதிரி நிறுவனத்தை நம்ம கூட கனெக்ட் பண்ணுவாங்க. ப்ரொஃபஷ்னல் அண்டு ஃபாஸ்டர், சரிங்களா? நிறுவனம் தொழில் வல்லுநர்களுடன் உங்களை விரைவாக இணைக்கக்கூடியது தான் லிங்க்டின், சரிங்களா? அப்போ பி த ஆன்சர். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் எல்லாருமே லிங்க்டின்ல அவங்க அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, சரிங்களா? அதில் நம்மளை ஆட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஹெச்ஆர்ஸ் எல்லாமே, பெரிய பெரிய கம்பெனியில் ஹெச்ஆர்ஸ் எல்லாருமே இந்த லிங்க்டின்ல அக்கௌண்ட் இருக்கும், சரிங்களா? ஓகே.
அடுத்தது ஒயர்லெஸ் டெக்னாலஜி தட் கனெக்ட் லேப்டாப் இன்டர்நெட் இஸ் கால்டு. அதாவது ஒயர்லெஸ் இல்லாமல் ஒயர் இல்லாமல் எந்த மெத்தட் மூலிமா நம்ம லேப்டாப்பில் இன்டர்நெட் கனெக்ட் பண்ண முடியும்? ஒய்ஃபை மெத்தடு. சரிங்களா? அப்போ பி த ஆன்சர் ஒய்ஃபை. அடுத்தது வி யூஸ் கூகுள் மேப் டு ஃபாலோ த டேஷ் சர்ச் த பிளேஸ். நம்ம என்ன பண்ண முடியும்? கூகுள் மேப் யூஸ் பண்ணி டைரெக்ஷன் திசையை நம்ம சர்ச் பண்ணுவோம், எந்த சைடு போகணும் எப்படி போகணும். அப்போ டைரெக்ஷன் தான் ஆன்சர். சரிங்களா? அப்போ திசை. விச் among the following நாட் ஏ ஆன்லைன் பேமெண்ட் ஆப்? கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் ஆன்லைன் பேமெண்ட் ஆப் இல்லை. எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிடையாது. ஏன்னா கூகுள் பே, பீமு, பேங்கிங் அப்ளிகேஷன் இது எல்லாமே உண்டு, இன்ஸ்டா மட்டும் கிடையாது. சரிங்களா? அடுத்தது இன்ஸ்டான்றது ஒரு சோஷியல் மீடியா. ஓகே. அடுத்தது வென் வி வாண்ட் டு யூஸிங் அவர் வாய்ஸ் வி ஆர் யூஸிங். சரிங்களா? அதாவது என்ன பண்ணுறோம்? வாய்ஸ் மூலிமா நம்ம ஒரு விஷயத்தை டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது அப்படின்னா வாய்ஸ் ரெகக்னைசிங் ஃபியூச்சர். சரிங்களா? வாய்ஸ் ரெகக்னைசிங் ஃபியூச்சர். இப்போ கூட கூகுளில் போய் நம்ம டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூகுளுடைய வாய்ஸ் ரெகக்னேஷன் வரும். சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. அப்போ வென் வி வாண்ட் டைப்பிங் யூஸிங் வாய்ஸ் மூலியமாகவே ஒரு விஷயத்தை நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன மெத்தடு? வாய்ஸ் ரெகக்னேஷன் ஃபியூச்சர். சரிங்களா? அப்போ பி த ஆன்சர். அடுத்தது கம்ப்யூட்டர் சிஸ்டம் கன்சிஸ்ட் ஆஃப். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் என்னென்ன இருக்கும்? ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டுமே இருக்கும். சரிங்களா? அப்போ வன்பொருள், மென்பொருள். ஓகே. அடுத்தது செக்யூர் ஒய்ஃபை இஸ். அதாவது பாதுகாப்பான ஒய்ஃபைனா எப்படி இருக்கும் அப்படின்னா பாஸ்வேர்டு போட்டுக்கணும். சரிங்களா? நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணால் தான் பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டினா யார் வேணால் நம்ம ஒய்ஃபை யூஸ் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அப்போ தட் ஹேஸ் பாஸ்வேர்டு டு லாகின். பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? அப்போ சி த ஆன்சர். த ஃபிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இஸ் கால்டு. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் பார்ட், நம்ம பார்க்கக்கூடிய பாகங்கள், தொட்டு பார்க்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே ஹார்ட்வேர்னு சொல்லுவோம். சரிங்களா? எல்லாமே ஹார்ட்வேர். அடுத்தது while applying the position as a fitter which of the following subject line should be the most suitable. அதாவது என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபிட்டர் பதவிக்கு விண்ணப்பிக்கும் போது பின்வரும் மின்னஞ்சல் தலைப்புகளில் எது பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்ளிகேஷன் ஃபார் நம்ம தலைப்பு கொடுப்போம். இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம், நம்ம ஜாப் சம்மந்தமாக ஏதோ ஒரு கம்பெனிக்கு அனுப்புகிறோம், மெயில் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம என்ன ஜாப் சம்மந்தம், என்ன படிப்பு சம்மந்தம் அனுப்புகிறோம் அப்படின்றது. அப்போ ஃபிட்டர் படிச்சிருக்காரு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுடைய ஃபஸ்ட்டில் என்ன இருக்கணும்? ஃபிட்டர் பொசிஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா ஃபிட்டருக்கான வேலைக்கு நான் அப்ளை பண்ணுறேன், விண்ணப்பிக்கிறேன் அப்படின்னு தெரிவிக்கணும். அப்போ அப்ளிகேஷன் ஃபார் த ஃபிட்டர் பொசிஷன் அந்த இடத்துக்கு போட்டு உங்கள் நேம். சரிங்களா? ஃபிட்டர் பதவிக்கு விண்ணப்பம் அப்படின்னு போட்டு உங்கள் பேர் கொடுக்கணும். சரிங்களா? அதுதான் கரெக்டான மெத்தட். அப்போ டி தான் ஆன்சர். அடுத்தது யூ ஆர் ட்ரெயின்டு எலக்ட்ரீஷியன். நீங்கள் ஒரு நல்ல பயிற்சி பெற்ற ஒரு எலக்ட்ரீஷியனாக இருக்கீங்க. யூ வில் கெட் த ஜாப் டெல்லியில் தான் உங்களுக்கு வேலை கிடைக்குது. டெல்லியில் இப்போ வந்து வேலை தேடுறீங்க. யூ வாண்ட் டு கீவேர்டு யூஸ் டு சர்ச் த போர்ட்டல். என்ன கீவேர்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க வெப்சைட்டில் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் அப்படின்னு போடுவோம். நம்ம என்ன படிப்பு சம்மந்தமாக படிச்சிருக்கோமோ அந்த படிப்பை போடுவோம். பட் எந்த ஊரில் நமக்கு வேலை வேணுமோ அந்த ஊரையும் நம்ம சேர்த்து போகணும். அப்போ எலக்ட்ரீஷியன் ஜாப் டெல்லி அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய எலக்ட்ரீஷியன் சம்மந்தமான ஜாப்பை உங்களுக்கு காமிக்கும். சரிங்களா? இப்போ சென்னை அப்படின்னா நீங்கள் அது கூட எலக்ட்ரீஷியன் ஜாப் சென்னை அப்படின்னு போட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய வேகன்சி. இல்லை உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட்லேயே வேணும் அப்படின்னா உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை நீங்கள் போடலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது விச் ஒன் இஸ் எ சோஷியல் நெட்வொர்க் சைட். கொடுத்துருக்க 4 இதில் சோஷியல் நெட்வொர்க் சைட் கேட்டிருக்காங்க. ஃபேஸ்புக் வந்து ஒரு சோஷியல் நெட்வொர்க் சைட். பி த ஆன்சர். அடுத்தது விச் ஒன் இஸ் ஏ வெப் ப்ரௌசர். கொடுத்துருக்க 4 இதில் வெப் ப்ரௌசர் எது கேட்குறாங்க? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர். சரிங்களா? இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அது ஒரு வெப் ப்ரௌசர். அதில் போய் நம்ம வெப்சைட்டு தான். சரிங்களா? இப்போ கூகுள் குரோம் மாதிரி அது ஒரு வெப் ப்ரௌசர். சரிங்களா? அடுத்தது த கன்வர்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் டேட்டா ஒன் ஃபார்மேட் டு அனதர் ஃபார்மேட் இஸ் கால்டு. அதாவது ஒரு விதமான அதாவது கன்வர்ஷன் கம்ப்யூட்டர் டேட்டாவை ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு நம்ம மாற்றி பண்ணுறோம் அப்படின்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டேட்டா கன்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டேட்டா கன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாவை மாற்றம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? கணினி தரவை ஒரு வடிவத்திலிருந்து மற்றொரு வடிவத்துக்கு மாற்றுறது, ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றுங்க அப்படின்னா அது டேட்டா கன்வர்ஷன், டேட்டா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நீங்கள் தமிழில் படித்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தயவுசெய்து படிச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஆன்சர் அடிங்க. சரிங்களா? டி. த ஷார்ட்கட் கீ Ctrl+C, Ctrl+V, Ctrl+S இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா Ctrl+Cனா காப்பி குறிக்கும், Ctrl+Vனா பேஸ்ட் குறிக்கும், Ctrl+Sனா சேவ், நம்ம ஃபைலை சேகரிக்கிறத குறிக்கும். அப்போ சி தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது யூ ஹேவ் ஏ பேக்கரி பிஸ்னஸ். நீங்கள் வந்து ஒரு பேக்கரி பிஸ்னஸ் பண்ணுறீங்க.
யூஸிங் வாட்ஸ்அப் மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, வாட் வே டு ஹெல்ப் த பிஸ்னஸ். வாட்ஸ்அப் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. மொபைல் ஷாப் திறக்கிறாங்க அப்படின்னா, அவங்க மொபைல் சம்மந்தமான விஷயம் என்னென்ன ஆர்டர்லாம் வருதோ அதெல்லாம் அப்பப்போ அந்த குரூப்பில் போடுவாங்க. அது மாதிரி தான் இதுவும். உங்கள் பேக்கரி தொழில் உள்ளது. வாட்ஸ்அப் ஆப்பை பயன்படுத்தி உங்கள் வணிகத்திற்கு எந்த வகை உதவும் அப்படின்னா, குயிக்லி ரெஸ்பாண்ட் டு த கஸ்டமர் ஆர்டர் அண்டு கொஷின்ஸ். இப்போ மக்களுக்கு யாருக்காவது ஆர்டர் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலிமா தொடர்பு கொண்டு டக்குனே எங்களுக்கு இத்தனை ஆர்டர் வேணும் சார் அப்படின்னு சொல்லி உங்கள் வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, அது மூலிமா நம்ம ஆர்டர் எடுக்கலாம். அப்போ இது ஒரு மெத்தட் நம்ம பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு. சரிங்களா, இப்போ நிறைய பேர் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் வச்சுருப்பாங்க, இமெயில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க, நிறையா வச்சுருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜ், வெப்சைட்டு. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை அதில் வந்து இது பண்ணிக்குவாங்க. சரிங்களா, அப்போ தான் மக்களுக்கு ரீச் ஆகும், மக்கள் ஈஸியாகவும் வாங்க முடியும். சரிங்களா, அதுதான். அப்போ பி தான் ஆன்சர். விச் ஒன் இஸ் எ சைபர் கிரைம்? இணைய குற்றம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்லைன் கேம்லிங், ஆன்லைன் சூதாட்டம் தான் இணைய சைபர் குற்றம் சொல்லுவாங்க. சரிங்களா, ஆன்லைன் சூதாட்டத்தை விளையாடக்கூடாது. சி தான் ஆன்சர். அடுத்தது, வைல் சென்டிங் ஏ ஜாப் அப்ளிகேஷன் த்ரூ த இமெயில். நம்ம வேலை சம்மந்தமாக ஒரு அப்ளிகேஷனை மெயில் மூலிமா அனுப்புகிறோம். ஹவு டு ஷேர் த ரெஸ்யூம் டு அதர் டாக்குமெண்ட். ரெஸ்யூம் கூட வேறு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி அனுப்புவீங்கன்னு கேட்குறாங்க. ரெஸ்யூம் மட்டும் அனுப்புனா போதுமா? சப்போஸ் அந்த கம்பெனி உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க, அப்போ நம்ம அனுப்பும் போதே அதையும் சேர்த்து அனுப்பலாம். அப்போ அட்டாச்சுக்குள்ளே போய்ட்டு அட்டாச் த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் பிடிஎஃப் வித் இமெயில். நம்ம பிடிஎஃப் அனுப்புனா கொஞ்சம் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ப்ளஸ் நம்மகிட்ட கிளம்புற ஃபார்மேட் எதுவும் மாறாது. சரிங்களா, ஃபைலும் கம்மியான கேபியில் வரும், ஈஸியாக அனுப்ப முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ரெஸ்யூம் அனுப்ப போகிறோம் அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா, அப்போ அட்டாச் த ஸ்கேன்டு டாக்குமெண்ட் ஆஸ் பிடிஎஃப் அண்டு இமெயில். பிடிஎஃபாக வச்சுக்கிட்டு அப்புறம் இமெயிலில் நம்ம அனுப்பலாம். சரிங்களா, அப்போ டி த ஆன்சர். ஓகே, இதான் பார்ட் 1 பார்த்துருக்கீங்க. பார்ட்டு 2, 3, 4 இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா போடுவோம். சரிங்களா, இந்த பாட்டு நல்லா பாருங்கள், ஒரு முறைக்கு 2 முறை பார்த்து எழுதி பழகுங்க. சரிங்களா, எந்த அளவுக்கு எழுதி பழகுறீங்களோ ஆன்சர் அப்போ தான் உங்கள் மைண்டில் நிற்கும், நல்லா மார்க் எடுக்க முடியும். நம்ம சேனல் புதுசாக வந்திருக்குன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ, பாய்.